அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படிங்க நீக்குவது? கழிவு நீக்க முறைகள் ரொம்ப முக்கியம். இந்த 3 மெத்தட ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ். உங்களுக்கு வாத உடலா இருக்கலாம், பித்த உடலா இருக்கலாம், கப உடலா இருக்கலாம். 3மே சரிங்களா? இந்த 3 உடல் அ தேகிகளுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணெய் குளியல் முதல் விஷயம். இதுதான் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்குவதற்கான சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ கட்டாயம் வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் போதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரியும் எண்ணெய் இருக்கு. இப்போ வாதம் அதிகமாக இருந்தால் வாதத்தை குறைக்கக்கூடிய தைலங்களும், பித்தத்தை குறைக்கக்கூடிய தைலங்களும், கபத்தை குறைக்கக்கூடிய தைலங்களும் இருக்கு. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 முறை இந்த எண்ணெய் குளியல் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயில கொஞ்சம் ஒரு 5, 6 மிளகு, ஒரு பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி அது மிதமான சூட்டில் இருக்கும்போது அதை உடல் முழுவதும் தேய்ச்சி நீங்கள் குளிச்சிக்கலாம். இல்லைன்னா வாரம் ஒரு முறையாவது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் ஆயில் பாத் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா காலையிலே சூடாக ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்குவது, திரும்ப மதியம் எந்திரிச்சு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு வெயிலில் எங்கேயாவது சுற்றுறது, நைட்டு வந்து ஏசி ரூமில் படுத்துக்கிறது. அடுத்த நாள் என்ன சொல்வீங்க? நேற்று எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், சூட்டை கிளப்பிடுச்சு, கண்ணெல்லாம் எரியுது, எனக்கு உடல் சூடாக இருக்குது, யூரின் போனால் சூடாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு அசைவ உணவு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியில் தூங்குறது, வெயிலில் சுற்றுறது, பகல் உறக்கம், ஸோ ஆண் பெண் சேர்க்கை இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அந்த ஒரு நாள் எண்ணெய் குளியல் எடுத்துட்டிங்கன்னா, காலை உணவாக நம்ம ஏதாவது மைல்டாக சிறுதானிய கஞ்சியோ இல்லை பச்சை பயிறு கஞ்சியோ தேங்காய் பால் பூண்டு வெந்தயம் சேர்த்த கஞ்சியோ குடிச்சிக்கோங்க. மதிய நேரம் கீரையோடு சேர்த்து மிதமான ஒரு உணவு, இரவு உணவும் மிதமாக சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு அன்றைய ஒரு நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா பெஸ்ட் டீடாக்ஸ் மெத்தட். உடலில் நோயே உங்களுக்கு வராது.